அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஃபியூச்சர் ரெடி வினாக்கள் இதில் 8ஆம் வகுப்பிற்கான அறிவியல் தொடர்பான கேள்விகளை பார்க்க போகிறோம். இது நம்ம பாடத்தை கண்டென்ட் ஃபுல்லும் தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த கேள்விகளுக்கு பதில் ஈஸியாக கொடுத்துடலாம். முதல் கேள்வி, ஒரு உருளையின் உயரம் 14 மீட்டர், ஆரம் 4 மீட்டர், அதன் கன அளவினை கண்டறிய. கன அளவு ஒரு அடிப்படை அளவா அல்லது வழி அளவா, அதனை நிரூபிக்க. உருளைக்கு என்னதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா உயரம், ஆரம் ரெண்டும் கொடுத்தாச்சு. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா πr²h. அப்போ இங்கே உயரம் கொடுத்துருக்காங்க 14 மீட்டர், ஆரம் 4 மீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ பைக்கு பதில் என்ன போடணும்? 22/7 r². r²ங்கிறது ஆர் 4 × 4. அடுத்தது ஹெச்ங்கிறது என்னது? இங்கே 14. இப்போ இந்த போட்டிருக்கேன் 14 × 4 × 4. நன்னாங்க 16 இங்கே போட்டிருக்கு. இதில் 1 7 7 கட் பண்ணால் இங்கே 2 7 14. அப்போது 22 இன்ட்டு இந்த 2 இன்ட்டு இங்கே நன்னாங்க 16. இதை பெருக்குனா கிடைக்கிறது 704 மீட்டர்². இது அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன அளவு ஒரு அடிப்படை அளவா வழி அளவு. இது எப்படி சொல்லணும் வழி அளவு? ஏனெனில் அது அடிப்படை அளவான ஆரம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் பெருக்கற்பலனை தான் இது கணக்கிடுது. இது அடிப்படை. இந்த ஈக்குவல்ட்டுக்கு அங்கே பாருங்கள், உருளையின் கன அளவு ஈக்குவல்ட்டுக்கு அங்கே பார்த்தா எதெல்லாம் பெருக்கிறாங்க? இது அடிப்படை அளவான ஆரத்தையும் உயரத்தையும் பெருக்கிறனால இது வழி அளவுக்கு வரும். அடிப்படை அளவை உபயோகப்படுத்தினாலே வழி அளவுக்கு வந்துடும். அடுத்தது 2வது கேள்வி, தேங்காய் எண்ணெய் மற்றும் மண்ணெண்ணெயை தண்ணீரில் கலக்கும்போது 3 கலக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய், தண்ணீர் 3 கலக்கும்போது நீங்கள் உற்று நோக்குவது யாது? அதற்கான காரணத்தை கூறுக. இப்போ முதல்ல அதனுடைய அடர்த்தி கொடுத்துருக்காங்க. தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய் மற்றும் தண்ணீரின் அடர்த்தி முறையே முதல்ல உள்ளதுக்கு 920 kg/m³. அப்போ தேங்காய் எண்ணெய்க்கு அடர்த்தி இவ்வளோன்னு எடுக்கணும், 920. மண்ணெண்ணெய் 2வது கொடுத்துருக்கா, அதுக்கு அடர்த்தி 800 kg/m³. தண்ணீருக்கு அடர்த்தி 1000 kg/m³. அப்போது அடர்த்தி அதிகமாக உள்ளது. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, அடர்த்தி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க கீழே இருக்கும், அடர்த்தி குறைய உள்ளது மேலே மதக்கும். அதுபடி இதை யார் 1000ங்கிற நம்பர் தான் பெருசாக இருக்குது அடர்த்தியில். அப்போ 1000 யாருக்கு வருது? தண்ணீருக்கு. அப்போ தண்ணீர் கீழே இருக்கணும். அடுத்தது இதில் பெரிய எண் எது? திரும்ப 920. 920 யாருக்குள்ள அடர்த்தி? தேங்காய் எண்ணெய். இப்போ தேங்காய் எண்ணெய் தண்ணீருக்கு மேலே இருக்கணும். அடுத்தது அடர்த்தி குறைய உள்ளது 800. மண்ணெண்ணெய் அதுக்கு மேலே, தேங்காய் எண்ணெய்க்கு மேலே மிதக்கணும். அப்போது இந்த கேள்விக்கான பதில் எப்படி எழுதணும்? அடர்த்தி வேறுபாடு தான் காரணம். எண்ணெய் மற்றும் மண்ணெண்ணெயின் அடர்த்தி தண்ணீரை விட குறைவாக உள்ளது, எனவே அவை நீரின் மீது மிதக்கும். எண்ணெயும் தண்ணீரையும் சொல்லியிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டுள்ளதால் தேங்காய் எண்ணெய் மண்ணெண்ணெய்க்கு கீழே ஒரு அடுக்காக இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு அடர்த்தி கூட, அதனால் தேங்காய் எண்ணெய் கீழே இருக்கும், அதுக்கு மேலே மண்ணெண்ணெய் இருக்கும். அதுக்கு கீழே அடர்த்தி கூடுனது யார்? தண்ணி. அதனால் தண்ணி கீழே இருக்கும். அடுத்தது 3வது கேள்வி, வெவ்வேறு எடையுள்ள இருவர் அமர்ந்துள்ள ஒரு ஏற்ற இறக்க விளையாட்டை கற்பனை செய்து பாருங்கள். இந்த சீசா இதை சொல்கிறது. அவர்கள் அந்த சீசாவை எவ்வாறு சமநிலைப்படுத்த முடியும் என்பதை விளக்குக. வெவ்வேறு எடை உள்ள இருவர், ஒருத்தருக்கு எடை கூட இருக்குது, இன்னொருத்தருக்கு எடை குறைய இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஈர்ப்பு மையம் என்ற கருத்து இங்கு எவ்வாறு பயன்படுகிறது? 3வது கேள்வியில் குறைந்த எடை உள்ளவர் என்ன பண்ணணும்னா, சீசாவின் நடுப்புள்ளிக்கு தொலைவிலும் அதிக எடையுள்ளவர் நடுப்புள்ளிக்கு அருகிலும் அமர்ந்தால் அது எப்படி இருக்கும்? சமநிலைப்படுத்தலாம். இப்போது இது சீசான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இது மையப்புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக எடையுள்ளவர் பக்கத்தில் வந்துடணும். இது வந்து குறைந்த எடையுள்ளவர் இங்கே வந்துடணும். இது குறைந்த எடையுள்ளவர், இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறது யார்? அதிக எடையுள்ளவர். இது மையப்புள்ளி. இப்படி வந்தான்னா அதை வந்து சீசாவை சமநிலையில் வைக்கலாம். சீசா சமநிலையில் இருக்க வலஞ்சுழி திருப்புத்திறனும் இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்க வேண்டும். அதனால தான் அதிகமாக உள்ளவங்க பக்கத்தில் இருக்கணும், எடை குறைவாக உள்ளவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும். அப்போந்தான் ஈர்ப்பு மையம் ஆதார புள்ளி நடுவில் அமையும். சரியா? அடுத்த கேள்வி 4. கார்பனின் புறவேற்றுமை வடிவமான கிராஃபைட் மின்சாரத்தை நன்றாக கடத்துகிறது. அதே வேளையில் கார்பனின் புறவேற்றுமை வடிவமான வைரம் மின்சாரத்தை கடத்தாது. இதற்கான காரணத்தை கூறுக. இப்போ வந்து கிராஃபைட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு கார்பன் அணுவும் அதை 4 இணைதிறன் எலக்ட்ரான்களின் 3ஐ மட்டுமே எடுத்துக்கிட்டு 3 கார்பன் அணுக்களுடன் வலுவாக சகப்பிணைப்பில் பயன்படுகிறது. இப்போ கார்பன் அணுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து 4 இணைதிறன் எலக்ட்ரான்கள் இருக்கல. இணைதிறன் எலக்ட்ரான் 4. அப்போது கிராஃபைட்டில் வந்து என்ன பண்ணுது, அந்த 3ஓட நல்ல பிணைப்பு சகப்பிணைப்பில் இருந்துக்கிறது. 4வது எலக்ட்ரான் வந்து சகப்பிணைப்பில் இருக்காது. அப்போது அது வந்து சகப்பிணைப்பில் ஈடுபடாமல் அடுக்கின் தளம் முழுவதும் நகரக்கூடியதாக இருக்கும். கார்பன் அதோட இணைதிறன் 4, இது வந்து 3 மட்டும் சேர்ந்து இருந்துக்கிறது சகப்பிணைப்பில், 1 மட்டும் சுதந்திரமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறனால கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்துது. அதே இது வைரத்தில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் அது 4 இணைதிறன் எலக்ட்ரான்களோடு வலுவாக சகப்பிணைப்பில் இருக்கிறனால எலக்ட்ரான் உறுதியாக பிணைக்கப்பட்டிருக்கிறனால அது வந்து மின்சாரத்தை எடுத்து செல்ல முடியாது. மின் கடத்து திறன் என்பது சுதந்திரமாக நகரக்கூடிய எலக்ட்ரான்கள் ஓட்டத்தை சார்ந்தது. தெரியுதா? அடுத்தது அந்த இதில் வந்து 4வது கேள்வி வந்து ஆன்சர் கிராஃபைட் வந்து ஒரு எலக்ட்ரான் சுதந்திரமாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இங்கே அப்படி இல்லை, 4மே சகப்பிணைப்பாக இருக்குது, வலுவாக இணைக்கப்பட்டிருக்கிறனால தான் வைரம் வந்து மின்சாரத்தை கடத்தாது, கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும். அடுத்தது 5வது கேள்வி. செம்பருத்தி ஒரு முழுமையான மலர், இந்த கூற்றை நிறுவி. 5வது ஒரு முழுமையான மலர்னு என்ன இருக்கணும்? இதில் 4 பகுதிகள் இருக்கும். அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். இந்த 4 இருந்தால் ஒரு பூ வந்து முழுமையான மலர். இப்படி எழுதலாம். அடுத்தது 6. நெப்பந்தஸ் மற்றும் ட்ரோசிரா பூச்சிகளை பிடிக்கின்றன. இந்த 2 பூவும் பூச்சிகளை உண்ணும். எனவே அவை பூச்சி உண்ணும் தாவரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவை ஏன் பூச்சிகளை உண்கின்றன? 6. அது வந்து ஒரு தாவரம் வளரணும் அப்படின்னா அது மண்ணில் வந்து என்ன சத்து இருக்கணும்? நம்மளுக்கு நைட்ரஜன் சத்து இருக்கும். அந்த பூவுக்கு வந்து நைட்ரஜன் சத்து கிடைக்க மாட்டேங்கி. அப்போ அது என்ன பண்ணுது? இல்லாதனால, குறைவாக இருக்கிறனால நெப்பந்தஸும் இந்த ட்ரோசிராவும் என்ன பண்ணுது? பூச்சியை கரெக்டாக பிடிச்சி அந்த குடுவையை மூடிக்கிறோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் கனிம பொருட்கள் அதில் இல்லை. அது வந்து சதுப்பு நில தாவரம். அந்த 2மே சதுப்பு நிலங்களில் வளருது. நெப்பந்தஸ் வந்து இரையை பிடிக்கும் முறைக்கு பேர் குழிப்பொறி முறை. சரியா? அடுத்தது ட்ரோசிரா வந்து பிசின் பொறி முறைப்படி இரையை பிடிக்குது. இதில் வந்து ஆன்சர் என்ன எழுதணும்னா, நைட்ரஜன் சத்து குறைய இருக்கிறனால நைட்ரஜன் சத்துக்காக வேண்டி கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த மலர்கள் வந்து பூச்சிகளை பிடிக்கிறது. அது ஒரு திரவத்தை சுரக்கும். சரியா? திரவத்தை தேன் மாதிரி ஒரு திரவத்தை சுரந்து பூச்சிகளை கவர்கிறது, உள்ளே இழுத்துக்கிறோம். அடுத்தது 4வது கேள்வி. ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசு கடிப்பதன் மூலம் டெங்கு காய்ச்சல் பரவுகிறது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் உடல் நலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் என்ன?
இதில் வந்து இது புக்லேயே இருக்குது நம்மளுக்கு ஏடிஸ் எஜிப்டி. டெங்கு காய்ச்சல்னால் என்னெல்லாம் பாதிக்கும்னு கேட்டிருக்கு. டெங்கு காய்ச்சல் பரவுறதுனால பாதிக்கப்பட்டால் இரத்த நாளம் சேதமடைதல், இரத்த பிளேட்லெட் குறையும். அப்போ வந்து நம்மளுக்கு இப்போது டெங்கு காய்ச்சலில் இது வந்து ரொம்ப வந்தது, பிளேட்லெட் குறையிறது. அடுத்தது உறுப்புகள், கல்லீரல் பாதிக்கும், மூளை பாதிப்பு, இதய தசைகள் பாதிப்பு, இரத்தப்போக்கு நிறைய போகும், சுவாசிப்பதில் சிரமம், தொடர்ச்சியான வாந்தி மற்றும் வயிற்று வலி, இதெல்லாம் அதனுடைய காசஸ். டெங்கு காய்ச்சல் வந்தால் அதிகமாயிட்டால் இதெல்லாம் பாதிக்கும். சரியா?